கடந்த சில வருஷங்களாவே ஒரு 20 வருஷங்களாவே சைபர் ஸ்பேஸ் டிஜிட்டல் ஸ்பேஸ்ல நம்ம ரொம்ப ஃபாஸ்டா முன்னேறிட்டு வரோம். நிறைய முன்னேற்றங்கள் ஆயிருக்கு. இந்த முன்னேற்றத்தை எல்லாம் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஈஸியா அடாப்ட் பண்ணிட்டாங்க. இதுல கொஞ்சம் கஷ்டப்படுதுன்னு பார்த்தானாக்க முதியவர்கள், சீனியர்ஸ், ஈவன் படிச்சு நல்ல பொசிஷன்ல இருந்தவங்க கூட வயசானவங்களுக்கு இப்ப இருக்கிற டிஜிட்டல் யுகத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அதே மாதிரி நிறைய வீட்டோடு இருக்கிற பெண்மணிகள், வேலைக்கே போகாதவங்க, ஜாஸ்தி எக்ஸ்போஷர் இல்லாதவா, இவ எல்லாருக்கும் இந்த டிஜிட்டல் உலகத்தோட ஒத்து போறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க. இவங்களுடைய பிள்ளை பொண்ணு எல்லாருமே ரொம்ப நல்லா படிச்சுட்டு நல்ல பெரிய பதவியில் தான் இருக்காங்க, அவங்க கூடயே தான் இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. அவங்கள பாக்குறதே ராத்திரி 10 மணி ஆகுது அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நல்ல வசதி இருக்கு, வீடு இருக்கு, நல்ல சாப்பாடு, கேபிள் டிவி எப்பவுமே பார்க்கலாம், அவங்களுக்கு மொபைல் போன் இருக்கு, கையில லேட்டஸ்ட் போன் இருக்கு, சில பேர் எலக்ட்ரானிக் டேப்லெட்ஸ் கூட வச்சிருக்காங்க. பட் இவங்க எல்லாருக்குமே இதை சரியா ஆப்ரேட் பண்ண தெரியாது, கம்ஃபர்டபுளா பண்ண தெரியாது. மோர் இம்பார்ட்டன்ட்லி இவங்க பண்றது சேஃபா பண்றாங்களான்னு அவங்களுக்கே சந்தேகமா இருக்கு. ஏதோ ஒரு ஏனோ தானோன்னு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற காலத்துல எல்லாத்துக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் ஹெல்ப் தேவையா இருக்கு. ஒரு கேப் புக் பண்றதுல இருந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் போடுறதுல இருந்து எல்லாத்துக்கும் டிஜிட்டல் நாலேஜ் கொஞ்சமாவது தேவையா இருக்கு. இது எல்லாம் இவ இன்னொருத்தர நம்பி இருக்க வேண்டியிருக்கு. அந்த நம்பி இருக்கிறவங்க அருகில இல்லைன்னா, சப்போஸிங் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, வெளியில ஆபீஸ் விஷயமா போயிட்டாங்கன்னா, இவங்க எதுவுமே பண்ண தெரியாம தரையில தூக்கி போடப்பட்ட மீன் மாதிரி துடிச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணு பண்ண தெரியல இவங்களுக்கு. இப்படி எந்த சப்போர்ட் இல்லாம ஆனா செய்யணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் வரும்போது ஒரு மாதிரி அனாதை மாதிரி ஃபீல் பண்றாங்க. டிஜிட்டல் ஆர்ஃபன்ஸ் இவங்க தான். சமீபத்துல என்னோட வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாரு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்தாரு. நான் சொன்னேன், சார் நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை கொஞ்சம் அந்த யூடியூப்லயே போட்டீங்கன்னா நல்லா இருக்குமே. அது கொஞ்சம் ஷையாவே ஃபீல் பண்ணி சொன்னாரு, எனக்கு அது எப்படி போய் யூடியூப்ல போடணும்னு தெரியாது, நான் உங்களுடைய வீடியோவை மொபைல்ல பாக்குறேன், அதை என்ஜாய் பண்றேன், மற்றபடிக்கு எனக்கு வேற ஒண்ணு. நல்ல பொசிஷன்ல இருந்தவர். இதை விட முக்கியமா தினசரி நம்ம தேவைக்க வேண்டிய சில விஷயங்கள் கூட அவங்களால செய்ய முடியல. ஒரு ஆன்லைன்ல போய் எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட முடியல. ஒருத்தர் சொன்னாரு, ரீசெண்டா நான் ஆனுவல் மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு வந்தேன், என்னுடைய மொபைல் போன் கொடுத்தனால ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்னோட வாட்ஸ்அப்புக்கு வந்தது. அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி ஓபன் பண்ணணும், பண்ணணுமா பண்ண வேண்டாமா, இதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு, அப்படியே வச்சிருக்கேன், என் பையன் வர மட்டும் ஊருக்கு போயிருக்கு அப்படின்னாரு. இன்னொருத்தர் நாளைக்கு நான் ஊருக்கு போனோம், ஃபிளைட் டிக்கெட் என் பையன் அனுப்பிச்சிட்டான், ஆனா ஆன்லைன்ல செக்இன் பண்ணுன்னு சொல்றான், எப்படி பண்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு போன் பண்றாரு. ரயில்வே டிக்கெட் வேணாலும் ஆன்லைன் தான் போக வேண்டியிருக்கு, திருப்பதிக்கு போய் தர்ஷன் புக் பண்ணாலும் ஆன்லைன் தான் போக வேண்டியிருக்கு. இதை விட முக்கியமா தினசரி நமக்கு வேண்டிய பால், வெஜிடபிள், மளிகை சாமான்கள் எல்லாத்துக்கும் ஆன்லைன்ல ஒண்ணுமே பண்ண முடியல. கார்டு யூஸ் பண்ற போது சரியா பண்றோமா பண்ணலையான்னு பயமா இருக்கு. இதெல்லாம் இன்றைய உலகத்துல எசென்சியல் ஆக்டிவிட்டிஸ். இது எல்லாம் என் கையில இருந்தும் இதை சேஃபா ஆப்ரேட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்ற போது கொஞ்சம் மனசு ரொம்ப சலிப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு. இப்படி அனாதையா போயிட்டோமே, இவ்வளவு படிச்சு இவரோட நல்ல பொசிஷன்ல இருந்தும் நமக்கு தெரியலையேன்னு. அப்பதான் தோணித்து எனக்கு, இவங்களுக்கு எவ்வளவு பணம் காசு பிள்ளைகள்லாம் இருந்தா கூட இவங்க எல்லாம் டிஜிட்டல் ஆர்ஃபன்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு. பட் நம்ம சொல்றதோடு நிற்கக்கூடாது, இவங்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு பார்க்க ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணி இவங்களை நம்ம ப்ராப்பரா எஜுகேட் பண்ணலாம். நமக்கு குழந்தைகள்லாம் எஜுகேட் பண்ண என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஸ்கூல்ல சேர்க்கணும், கிண்டர் கார்டன் சேர்க்கணும். அதே மாதிரி இந்த படிச்சு நல்ல பதவியில இருந்து இப்ப ஓய்வு பெற்ற இந்த முதியோர்கள் என்ன பண்ணலாம்னாக்க சைபர் கிண்டர் கார்டன்ல சேர்க்கலான்னு நான் ஒரு அமைப்பை ஏற்படுத்திருக்கேன். அதுக்கு பேரு CKGன்னு பேரு, சைபர் கிண்டர் கார்டன் பேரு. இதுல நான் என்ன பண்ண போறேன், இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விதமான டவுட், இந்த மாதிரி ஒரு இமெயில்ல டவுட் இருக்கு, வாட்ஸ்அப், சோசியல் நெட்வொர்க்கிங், பேசிக்ஸ், இது ரொம்ப படிச்ச வல்லுநர்கள் கிடையாது, ஒன்னும் தெரியாதவங்களுக்கான இடம். கிண்டர் கார்டன்ல போய் நீங்க என்ன சொல்லி தர முடியும், பாலபாடம் தான் சொல்லி தர முடியும். அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு சின்ன சின்ன டவுட் வரும்போது நீங்க இந்த இடத்துல எனக்கு இந்த டவுட் இருக்கு அப்படின்னு கேட்டானாக்க நான் எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷனை உங்களுக்கு சொல்லலான்னு. இந்த விதமா இந்த டிஜிட்டல் ஆர்ஃபன்ஸுக்கு ஒரு உதவிக்கரம் நீட்டலான்னு நான் பாக்குறேன். ஆனா இது எப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா, அந்த யார் அஃபெக்டா இருக்காங்களோ, யாரு டிஜிட்டல் ஆர்ஃபன்ஸா இருக்காங்களோ அவங்களும் ஒரு கரம் நீட்டணும்.
என்ன கரம் நீட்டினவங்க? தனக்கு என்ன தெரிய வேண்டியது ஆனா தெரியலைங்கிறத சொன்னாதான் அதை தீர்க்க முடியும். முக்கியமா இன்னொரு விஷயம், என்கிட்ட கேட்டு நிறைய பேர் வந்து கொஞ்சம் தமிழ்லயே நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்குன்னா, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல வேணுமோ, தமிழோ இங்கிலீஷோ அதுல கேளுங்க. எதுவா இருந்தாலும் அதுலயே என்னால பதில் சொல்ல முடியும். இந்த சிகேஜி பத்தி இன்னும் விவரமாகவே, சிகேஜினா என்ன, இது மூலமா நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை நீங்க காமன் மேன் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பத்தி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை போய் பார்த்து நடக்க உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். இதனால உங்களுடைய நாலேஜ் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆச்சு நடக்க. இதனால உங்களால கொஞ்சம் சேஃபா இருக்க முடியும்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னை விட வேற யாருமே இருக்க முடியாது.